நீங்க நாங்க என்ன பதில் சொல்றோமோ லைவ் எடுங்க பாய், நீங்க எடுங்க பாய், எதுமே பண்ணணும் அப்படி லைவ் நீங்க சொல்லுங்க. நீங்க தான் சமாளிங்க. அத வந்து நீங்க கஸ்டமரை டார்ச்சர் பண்ண கூடாது. நீங்க என்ன பண்ண முடியும்? நாங்க என்ன டார்ச்சர் பண்ணனும்னு கேளுங்க. பணம் கொடுத்தா தான் போவேன்னு சொல்லுங்க. ஃபோன் பண்றதே பெரிய குற்றம் உங்களுக்கு. எது ஃபோன் பண்ணி கேக்குறீங்க? அப்புறம் எப்படி லோன் கேக்குறது எங்களுக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றாங்களா? எப்படி பணம் வாங்கணும் தெரியுமா? ஃபோன் பண்ணி எங்களுக்கு டார்ச்சர் பணம் வாங்கணும் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுது. அப்புறம் கம்பெனி எங்கள நம்பி தானே பணம் கொடுத்தாங்க. கம்பெனி நீங்க கொடுத்தீங்களா? கம்பெனி எங்கள நம்பி தான் பணம் கொடுத்தாங்க. யார் கொடுத்தாங்க? கம்பெனி வந்து எங்கள நம்பி தான் பணம் கொடுக்குறாங்க. இல்ல நீங்க சொல்லுங்க. எப்படி ஒரு கஸ்டமர்ட்ட பணம் வாங்கணும் தெரியுங்களா? சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க நாங்க என்ன நாங்க ரஃப் அண்ட் டப்பா பேசணும் மட்டும் சொல்லுங்க. பணம் கொடுத்தா தான் போவேன். பணம் கொடுத்தா தான் போவேன் சொன்னீங்களா? உங்களுக்கு பணம் கொடுத்தா பணம் கொடுத்தா தான் போவேன் சொன்னீங்களா? அப்ப எங்க ஆபீஸ்ல உள்ள நீங்க யாருக்கு பணம் கொடுத்திருக்கீங்களா? உங்க பணம் கொடுத்திருக்கீங்களா? உங்க பணம் கொடுத்திருக்கீங்களா? நான் அத மட்டும் கேட்க விட மாட்டேன். உங்க பணம் கொடுத்தீங்களா? ஆபீஸ்ல விட முடியாது. உங்களோட கம்பெனி பணம் கொடுத்திருக்கீங்க. எங்கனால கட்ட முடியல. சரிங்க. உங்களோட அதிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டாப் கலெக்ஷன் நீங்க. சரிங்களா? அவங்க இல்லன்னு சொன்னாங்கன்னா நீங்க இல்லன்னு சொல்றதா உங்களோட வேலை. சரிங்களா? அதை விட்டு போட்டு நான் வீட்ல வந்து உட்கார்ந்தா கட்டினா தான் போவேன், கொடுத்தா தான் போவேன் சொல்றதுக்கு உங்களுக்கு வேலை இல்ல. சரிங்க. சரிங்களா? நாங்க வந்து என்ன சொல்றோமோ அதை போய் சொல்லுங்க. நீங்க வேற என்ன பண்ண முடியுங்க? ஆமா ஆமா, நாங்க அப்படி கிடையாது. நாங்க வந்து கடன் வாங்கி கட்ட முடியலன்னு சொல்றோம். கடன் வாங்கி கட்ட முடியலன்னு சொல்றோம். எங்களுக்கு கால அவகாசம் வேணும் தான் நாங்க கேட்கிறோம். சரிங்களா? நாங்க கம்பெனில இருந்து வந்திருக்கோம். சரிங்க. சரிங்களா? நீங்க கம்பெனில இருந்து வந்திருக்கீங்க. நீங்க நாங்க என்ன சொல்றோமோ அதை கொண்டு போய் கொடுக்குற தகவல் தான் உங்களோட தகவல். நீங்க பணம் கொடுத்தா தான் போவேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. சார் இருங்க சார், தப்பா பேசுறீங்க. கஸ்டமர்னால முடியல. கஸ்டமருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி கொடுங்க சார். கஸ்டமருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நீங்க டார்ச்சர் பண்ண கூடாது. கஸ்டமருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி கொடுங்க. கஸ்டமருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி கொடுங்க. கஸ்டமருக்கு நாங்க சப்போர்ட் பண்ணி தாங்க தரோம். அதுதான் நாங்க என்ன சப்போர்ட் பண்ணி தரல. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க யாராவது பணம் கொடுத்தீங்களா? இல்ல 10 பேர் சேர்ந்திருக்காங்க, அவங்க யாராவது பணம் கொடுத்தாங்களா? 10 பேர் சேர்ந்திருக்காங்க, அவங்க யாராவது பணம் கொடுத்தாங்களா? உங்களோட கை காசு போட்டு கொடுத்தீங்களா? உங்களோட கை காசு ஏதாவது போட்டு கொடுத்தீங்களா? இல்ல இல்ல, உங்களோட கை காசு ஏதாவது போட்டு கொடுத்தீங்களா? நீங்க வந்து நீங்க ஒரு கம்பெனி பினான்ஸ் கம்பெனி வச்சிருக்கீங்க. நீங்க ஒரு ஆளை வேலைக்கு வச்சிருக்கீங்க. நீங்க அவருக்கு யாருக்காவது மூலியமா தேவைப்படுச்சு அப்படின்னா அவர் மூலியமா தான் அவருக்கு பணம் போகும். அப்ப நீங்க அவர் கட்டலன்னா யாரு கேட்பீங்க? சார், நாங்க என்ன கட்டலன்னு சொல்ல, கால அவகாசம் அதுதான். இல்ல நீங்க கேட்டீங்க. இது வந்து கால அவகாசம் எல்லாம் இதுல கிடையாது. கொஞ்சம் கேக்குறீங்களா? குழு வாங்கிக்கும் போது 10 பேரும் சம்மந்தப்பட்டது வீடியோ ஆஃப் பண்ணுங்க. சொல்லுங்க.